வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் சாம்பார் தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சொரக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சொரக்காய் கிடச்சிச்சினாலும் எடுத்துக்கலாம். நாட்டு சொரக்காய் இன்னும் நல்லது. பிஞ்சு சொரக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு சொரக்காய்னாலும் ஓகே. கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம், வடகம், உளுந்து, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இது 1.5 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இந்த தட்டைப்பயிறு இதே கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு எடுத்து இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இந்த 1 கப்பு பருப்பு, அந்த கப்பில் 1 கப்பு பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. புளி இந்த சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்பு வேக வைக்கும்போது இந்த பூண்டை தட்டி போட்டுக்கலாம். இந்த தோலோடவே தட்டி போட்டுக்கலாம். இந்த தட்டைப்பயிறு எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் கட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய் வாங்கும்போதே பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. தோல்லாம் எடுத்துடக்கூடாது. தோலை ரிமூவ் பண்ணாமல், தோலில் தான் சத்து அதிகமாக இருக்கும். பிஞ்சு காயாக வாங்கினீங்கன்னா விதையும் எதுவும் எடுக்க தேவையில்ல. தோலும் ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சு கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, பூண்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க, வேகட்டும். பருப்பை வேக வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சட்டியில் வேக வைக்கலனாலும் பருப்பு குக்கரில் வச்சாலோ இல்லை வேறு பாத்திரத்தில் வேக வச்சாலுமோ இதே யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வச்சா பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சு அதுலேயே இது எல்லாத்தையும் காயெல்லாம் போட்டு செஞ்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். எப்படி காய் பிஞ்சு காயாக இருக்கிறதுனால நல்லா வந்திருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒன்று எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, பெருங்காய பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா சேர்ந்து வேகும், நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், தட்டைப்பயிரை போட்டது வாசம் நல்லா வருது. இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இது காய் போட்டதுக்கப்புறமும் மூடி வைக்கக்கூடாது, அப்பையும் திறந்து தான் இருக்கணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்து ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில்
தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேங்காய் துருவல் போடாமல் கூட வச்சுக்கலாம். நான் தேங்காய் துருவல் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, நீங்கள் வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு கிண்டிக்கோங்க. முக்கியமாக கருவேப்பிலை போடணும் சாம்பாரில். இப்படி கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே இப்படி கருவேப்பிலையை போடும்போது தான் அந்த சாம்பாரோட வாசமே எடுத்து கொடுக்கும். எல்லா சாம்பாருக்குமே இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், அப்போ தான் அந்த வாசம் வரும். தாளிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி சாம்பார் கொதித்ததுக்கப்புறம் போடணும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். சாம்பாரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, இல்லை எப்போவுமே எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்டிங்காக கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு 4 கடுகு போட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா காஞ்சிருச்சான்னு தெரியும். பாருங்கள், காஞ்சிருச்சு. இப்போ நல்லா கடுகை போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். சாம்பாருக்கு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடணும். உளுந்து 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாம்பாருக்கு வாசமாக இருக்கும். வடகம் நான் பாதி வடகம் சேர்த்துருக்கேன். வடகமும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தாளிச்சதை சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு. வாசமான கமகமக்கிற சுரைக்காய் தட்டைப்பயிறு சாம்பார் ரெடி. இது மாதிரி அடிக்கடி நீங்களும் சுரைக்காய் சாம்பாரோ சுரைக்காய் டிஷ்ஷோ ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க இது வீக்லி ஒன்ஸாவது சுரைக்காய் டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.